ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்ணீரோட நம்மளுடைய மல்லி பூஜை செய்கிற பலனா நம்முடைய விஜய் இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக அந்த ஆண்டவனோட அருளால் கலந்துக்க போகிறாங்க. அதுவும் போக அவர் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போயிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய மல்லியோட அண்ணன் பத்ரபாபு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா கிழிச்சு நாஸ்தி பண்ணிட்டு இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய மல்லிக்கு தெரியாமல் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு துணி கடைக்கு போயிட்டு பட்டு வேட்டி சட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராருங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா எதுக்கு விஜய் அப்படின்ட்டு கேட்க போகிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷன் நடக்குதில்ல பார்க்கலான்னு வந்த மாதிரி சொல்லிட்டு நம்முடைய விஜய் ரூமுக்குள்ளே போயிட்டு பட்டு வேட்டி சட்டையை மாற்றிக்கிட்டு வர போகிறாருங்க ஃபங்க்ஷனுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியமாக நினச்சிட்டு கண்டிப்பாக நடந்துருச்சு அப்படின்றதுல அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணியம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பூஜை இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அடுத்து நீங்கள் மல்லியோட கழுத்தில் தாலியை கழட்டு மறுபடியும் கட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க, நான் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் நடத்த பர்மிஷன் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ இதை நீங்கள் நடத்துகிறீங்க. நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் தான் போயிருப்பேன், ஆனால் நீங்கள் பெரியவங்க, நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக என் மனசு குறுகுறுத்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் திரும்ப வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நம்முடைய மல்லிக்கிட்ட போயிட்டு நம்முடைய விஜய் உக்காந்து மாலையை மாற்றிக்கிறாங்க. புதுசாக கல்யாணம் ஆகிற மாதிரியே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஐயரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் நல்லா வாழணும், உங்களுடைய ஜோடி பொறுத்தும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா ஆமாம் 100 வருஷமாக இன்னும் அவளை ஒரே மாதத்தில் இந்த வீட்டை விட்டு அனுப்பி அந்த இடத்துக்கு நான் வரேன் இல்லை பாரியா ஐயரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா பேரடியாக இடியாக விழுந்து இருக்குங்க. எவ்வளோ சோதனைகளை நம்முடைய மல்லி தாங்கியிருக்காங்க. அதுக்கான பலனாக தான் இந்த ஃபங்க்ஷன் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ஒரு காலம் இந்த ராஜேஸ்வரி கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கவே கூடாதுங்க. அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்குறதும் ஒன்று தான், பாய்சனை எடுத்து நம்மளே குடிச்சிக்கிறதும் ஒன்று தாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கடுப்பில் இருக்காங்க. நம்ம பல இடத்துல செக் வச்சுமே இவங்க இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டாங்களே, இந்த இடத்துல தாலி கட்டுறப்ப நம்ம போய் உட்காரலான்னு பார்த்தா அது எதுவுமே நடக்க விட அது பண்ணிட்டாங்க. ஆனால் நல்லா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவள் ஒரு பக்கம் பைத்தியம் முடித்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய நல்ல மனசுக்கு நல்லா இருப்பாருங்க. ஆனால் ஒரு சில டைமில் அக்கா சொல்கிறது தான் வேதவாக்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு தலையை ஆட்டுறாரு பூமு மாடு மாதிரி. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லா இருக்காங்க. நம்ம அனுபவமாக பி ஹாப்பி அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியோ ஒரு மல்லி மாப்பிள்ளை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ். முடிஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்கள். பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு போடுற